ஆ ஓகே அஜய். இப்ப நீ ஆப்டம்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. அரவுண்ட் 18.5 லேக்ஸ் சேலரின்னு நெனைக்கிறேன். லீட் கோட்ல டெய்லி சேலஞ்ச்லாம் சால்வ் பண்ணேன். ஸோ வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது என்னோட கோடிங் ஸ்கில்ஸ்ல. ஸோ ஓகே. ஆப்டம்ல எத்தன ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்துச்சு? டெக்னிக்கல் எத்தன ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? ஹெச்ஆர் ரவுண்ட் எத்தன ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? ஸோ எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட், ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்தது. ஸோ ஓகே. டெக்னிக்கல் ரவுண்ட்ல என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அஜய்? ஸோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதில இன் டெப்த்தா போனாங்க. அதோட அட்வான்டேஜ் என்ன? மத்த லாங்குவேஜோட ஏன் நீங்க அத பிரிஃபர் பண்றீங்க மத்தத விட? அந்த மாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னாங்க. ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கூட மிஸ்டர் அஜய் குமார் இருக்காரு. அஜய் யாரு அப்டின்னா, திருவாரூர் பக்கத்துல திருப்பத்தூர் அப்டின்ற ஒரு கிராமத்துல அ இருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் படிச்சது இன்ஜினியரிங் கிராஜுவேட். அ ஒரு ஃப்ரெஷரா இப்ப வந்து ஆப்டம் அப்டின்ற கம்பெனில 18.5 லேக் சேலரி பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அஜயோட இந்த கரியர் ஜர்னி அவர் காலேஜ் படிக்கிறப்ப என்னென்ன பிரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு, இன்டர்வியூ போறப்ப அ என்ன புதுசா அவர் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டாரு, இன்டர்வியூல என்னென்ன ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு, ரெஸ்யூம்ஸ் எப்படி ரெடி பண்ணாரு? அவரோட கம்யூனிகேஷன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாரு இன்டர்வியூல. இந்த மாரி அவரோட கம்ப்ளீட் கரியர் ஜர்னிய நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வரணும். ஆ அப்படின்னு ரொம்ப ஐ மீன் இன்ட்ரெஸ்ட்டா சேலரிக்காக தான் மெயினா எல்லாரும் போறாங்க. இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க. ஓ ஸோ ஃப்ரெஷரா போகவே முடியாது அப்படின்ற ஒரு மித்து கூட அந்த மார்க்கெட்ல இருக்கு. அது எல்லாமே உடைச்சு எறியிற மாரி தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அ கரியர சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக அமைய சான்சஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. ஹாய் அஜய். ஹாய் சார். அஜய் ஜஸ்ட் உங்கள பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ குடுங்கப்பா. மைசெல்ஃப் அஜய் குமார். ஐ அம் ஃப்ரம் திருவாரூர். ஐ அம் எ கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஆ ஓகே அஜய். இப்ப நீ ஆப்டம்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. அரவுண்ட் 18.5 லேக்ஸ் சேலரின்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. இந்த ஆப்டம்ல பிளேஸ் ஆறதுக்கு நீங்க என்னென்னலாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்க? பிஃபோர் அட்டெண்டிங் இன்டர்வியூ. நம்ம இன்டர்வியூ பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்டர்வியூ அப்பியர் ஆறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எப்படிலாம் உங்கள டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோடிங் தான் பண்ணேன். கோ நார்மலா இன்டர்வியூல போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கோடிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்பாங்க. ஸோ கோடிங்ல வந்து நான் வந்து லீட் கோட் மெயினா பிராக்டிஸ் பண்ணேன். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணேன். லீட் கோட்ல வர டெய்லி சேலஞ்ச்லாம் சால்வ் பண்ணேன். ஸோ வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது என்னோட கோடிங் ஸ்கில்ஸ்ல. ஓகே கிரேட். ஸோ ஓகே. ஆப்டம்ல எத்தன ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்துச்சு? டெக்னிக்கல் எத்தன ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? ஹெச்ஆர் ரவுண்ட் எத்தன ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? ஸோ எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட், ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்தது. ஓ! சூப்பர். ஒண்ணே ஒண்ணு தான். ஒரே ஒரு ரவுண்ட். டெக்னிக்கல் ரவுண்டுக்கு 18.5 லேக்ஸ் குடுக்குறாங்க. எஸ். கிரேட். ஸோ ஓகே. டெக்னிக்கல் ரவுண்ட்ல என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அஜய்? ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேட்டது வந்து ஒரு டிஎஸ்ஏ கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ நீங்க என்ன லாங்குவேஜ் பிரிஃபர் பண்ணுவீங்க கோடிங்ஸ்? ஸோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதில இன் டெப்த்தா போனாங்க. அதோட அட்வான்டேஜ் என்ன? மத்த லாங்குவேஜோட ஏன் நீங்க அத பிரிஃபர் பண்றீங்க மத்தத விட? அந்த மாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னாங்க. ஸோ ஓகே. டிஎஸ்ஏ சொல்றேல்ல. இந்த டிஎஸ்ஏன்றது லேர்ன் பண்றது கஷ்டமா இல்ல ஈஸியா? ஏன்னா டிஎஸ்ஏ எனக்கு பயங்கர பயமா இருக்கு. நெறைய பேர் பயப்படுறாங்க. நெறைய பேர் நான் இப்ப ரீசென்ட்டா நெறைய பேத்துட்ட பாட்காஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே டிஎஸ்ஏ பத்தி தான் சொல்றாங்க. இந்த டிஎஸ்ஏவ நம்ம ரொம்ப ஃபண்டமெண்டல்லருந்து டெப்த்தா கத்துக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்ராக்ஸிமேட்டா? ஸோ டிஎஸ்ஏல லேர்ன் பண்ணி ஒருத்தரால முடிக்க முடியுமா டிஎஸ்ஏவ கம்ப்ளீட்டா அப்படின்னு சொன்னா வந்து நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். சூப்பர். லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டெப்ல வந்து ஒரு லாங்குவேஜ் பர்ட்டிகுலரா சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் டிஎஸ்ஏன்னா அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த அல்காரிதத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் லாங்குவேஜ். ஸோ ஒரு லாங்குவேஜ நீங்க 1 மாசத்துல கத்துக்கலாம். ஆனா வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து நீங்க வந்து ரொம்ப நாள் வந்து பிராக்டிஸ் பண்ணா தான் நமக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் கிரேட். ஸோ அஜய் என்ன சொல்ல வரான் அப்டின்னா, டிஎஸ்ஏங்கிறது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான். அந்த லாஜிக்கல் திங்கிங்க வந்து நீங்க எந்த புரோகிராமிங்ல வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பைத்தான் படிச்சு அதே டிஎஸ்ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்க ஜாவால டிஎஸ்ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டாட் நெட் டிஎஸ்ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சி பிளஸ் பிளஸ், சி பிளஸ் பிளஸ் எல்லாத்துலயுமே வந்து டிஎஸ்ஏன்றது ஒரு அல்காரிதம் தான். அந்த அல்காரிதம்ன்றது அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத அது வந்து எல்லா டெக்னாலஜியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் எல்லாருமே சொல்றது. லாஜிக்கல் திங்கிங் தான் வந்து ஐடிக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஒரு பேசிக் கிரைட்டீரியா அப்படின்னு மேம் நெறைய என்கொயரி நம்மளும் சொல்லியிருக்கோம். ஸோ லாஜிக்கல் திங்கிங் மட்டும் நீங்க வளர்த்துக்கணும். ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க ஃபண்டமெண்டலி யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ ஃபண்டமெண்டல் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிஎஸ்ஏ லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ சரி ஓகே அஜய். ஹெச்ஆர் ரவுண்ட்ல என்ன மாரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியா? அல்லது ஈஸியா த்ரூ பண்ணிட்டியா? ஸோ ஹெச்ஆர் ரவுண்ட்ல பேசிக்கா கம்பெனிஸ் பத்தி கேட்டாங்க. அப்புறம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்னா, நான் ஏன் உங்கள ஹையர் பண்ணணும்? நான் டெக்னிக்கல் கொஸ்டின். உங்கள நான் ஏன் ஹையர் பண்ணணும்? அப்படின்ற மாரி கேட்டாங்க. என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து, என்னோட ரெஸ்யூம்ல குடுத்த டெக் ஸ்டாக் எல்லாமே அந்த ரோலுக்கு வந்து மேட்ச் ஆவுது. ஸோ அந்த மாரி நான் பேசிக்கா சொன்னேன். அது அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அது ஒண்ணு. அப்புறம் வந்து என்னோட ரெஸ்யூம்லேருந்து
ப்ராஜெக்ட்ஸ்லாம் டிஃபரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கே! இதுக்கு காரணம் என்ன? அந்த மாரிலாம் கேட்டாங்க. நான் வந்து எங்களோட கரிக்குலம் தான் சொன்னேன். ஸோ கரிக்குலம்ல ஒரு கோர்ஸ்லயும் மேண்டேட்டரி ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ எல்லாமே டிஃபரெண்ட் டொமைன் தானே பேசிக்கா கரிக்குலம்னாலே. ஸோ அத எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அவ்வளோ. சரி, ஓகே. இப்ப ஆக்சுவலா ஆப்டம்ன்றது ஒரு ஹெல்த் கேர் டொமைன். ஹெல்த் கேர் பேஸ்ட் ஆ. கம்பெனி. ஸோ ஒரு ஹெல்த் கேர் டொமைனுக்காக நம்ம போம்போது, அதுக்காக தனியா படிச்சுட்டு போணுமா? இல்லாட்டி சும்மா அந்த கம்பெனி பத்தி வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? டொமைன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் டொமைன் இருக்கும், ஹெல்த் கேர் டொமைன் இருக்கு, பேங்கிங் டொமைன் இருக்கு. இப்ப பேங்க் ஆஃப் அமெரிக்கா பேங்கிங் டொமைன். இப்ப இன்சூரன்ஸ் அலையன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் போவாங்க. இப்ப நீ ஹெல்த் கேர் டொமைன் போறதுக்காக பர்ட்டிகுலரா எதுவும் பிரிப்பேர் பண்ணியா? இல்லாட்டி அதெல்லாம் நம்ம பெருசா பண்ணிக்க தேவையில்ல. டொமைன் நாலேட்ஜ்ன்னு பெருசா தேவையில்லையா? ஒரு ஃப்ரெஷர் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்க அப்ளை பண்ண கம்பெனி ரோல் பொறுத்து தான். அந்த ரோல் வந்து டெவலப்மெண்ட் ரோல். ஸோ வந்து நமக்கு இருக்கிற நாலேட்ஜ் போதும். ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்க்கு இருக்கிற நாலேட்ஜ் வந்து அதுக்கு எனஃப் ஆனது. ஸோ அவ்வளோதான். நான் தனியா எதுவும் அதுக்காக படிக்கல. சூப்பர், சூப்பர். ஓகே அஜய். இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸ் நெறைய பேரு ஸ்ட்ரகிள் ஆகுறது கம்யூனிகேஷன் தான். இப்ப நெறைய பேர் ஊர்லருந்து பசங்க வருவாங்க நெறைய பேர். நான் டெய்லி என்கொயரில பார்ப்பேன் நானு. டெக்னிக்கல் லெவலும் கொஞ்சம் படிச்சுருவாங்க. பட் இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து இன்னும் கூச்சப்பட்டு தான் இருக்காங்க. நாங்க ஈவன் தோ நெறைய கம்யூனிகேஷன் கிளாஸ் வச்சா கூட, அந்த பேசுறதுக்கு பொண்ணுங்க முன்னாடி பேசுறதுக்கு ஒரு கூச்சம், வாய்ஸ் நோட் போடுறதுக்கு ஒரு கூச்சம் அப்படின்னு இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த மாரி பசங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? ஸோ எனக்குமே அது வந்து ஒரு ப்ராப்ளமா தான் இருந்தது. ஸோ இன்டர்வியூல போய் பேசணும்னா, அங்க உள்ள அந்த என்விரான்மென்ட்டே நம்மள வந்து பேச விடாம பண்ணிரும். ஸோ அந்த டென்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்மள வந்து அந்த மாரி ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ 2, 3 அட்டெம்ப்ட் பண்றதுல தப்பில்ல. ரிஜெக்ஷன் இருக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ எனக்குமே அப்படிதான் இருந்தது. ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கம்ஃபர்டபுளா ஆயிடும். ஸோ அதனால அந்த என்விரான்மென்ட் உங்களுக்கு சூட் ஆயிடும். உங்களுக்கு அவங்க 100% எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களோட கம்யூனிகேஷன. அகாடமிக்லயும் இருக்கு. கம்யூனிகேஷனும் உங்களால கன்வே பண்ண முடியிற அளவு இருந்தாலே போதும். ஓகே. அதான் அஜய் சொன்ன மாரி, அஜயுமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கான். கம்யூனிகேஷன்ன்றது கண்டிப்பா ஒரு பேரியரா இருக்காது. இது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு. ஆ ஐ மீன் டெவலப்பரா போறதுக்கு பர்ட்டிகுலர் டெவலப்பரா போறதுக்கு கண்டிப்பா கம்யூனிகேஷன் பேரியர் இருக்காது. உங்களுக்கு என்ன தெரியுதோ, அது ஜஸ்ட் நீங்க தப்பா பேசினாலும் பிரச்சனை இல்ல. கிராமர்லாம் அங்க செக் பண்ணவே மாட்டாங்க. அதுவும் இப்பலாம் சாட் ஜிபிடி மாரி இப்ப மெயில் அனுப்புறதுக்குலாம் கூட சாட் ஜிபிடியே உங்களுக்கு பக்காவா பண்ணி குடுத்துரும். நம்மளோட வேலை கோட் அடிக்கிறது தான். அதனால கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பா யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நம்ம ஆஃபீஸ்லயே பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்ஸ்க்கு தனியா ஒரு ட்ரெய்னிங் குடுப்போம். அன்னன்னைக்கு படிக்கிறத 2 மினிட்ஸ் ஒரு ஆடியோ நோட்டா அந்த WhatsApp குரூப்ல போட்டே ஆகணும் அவங்க. இந்த ஒரு வேலைய அடுத்த 5 மாசம் அவங்க பண்ணாலே போதும். அந்த கம்யூனிகேஷன்ற அந்த கூச்சம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா போயிரும். ஓகே அஜய். ஏஐ யோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற? ஃபியூச்சர்ல இந்த ஏஐனால ஐடி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குறையும்னு நெனைக்கிறியா? இல்ல கூடும்னு நெனைக்கிறியா? இல்ல இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகாது. இது ஒரு அட்வான்டேஜ் தான் ஏஐங்கிறதுன்னு நெனைக்கிறியா? உன்னோட ஒப்பீனியன் என்ன? இம்பேக்ட் கண்டிப்பா இருக்கும். ஆனா, இப்போ உள்ள ஃப்ரெஷருக்கு இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, இப்ப தான் அந்த ஃபீல்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து அதுல வந்து நெறைய வொர்க் போட வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃப்ரெஷருக்கு வந்து ஏஐ டெவலப்மெண்ட்லாம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அத டெவலப் பண்றதுக்கு. ஃபியூச்சர்ல மேபி இம்பாக்ட் இருக்கலாம். அப்படின்னு நான் கிரேட். சரி, ஓகே அஜய். இப்ப நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்க இத்தன வருஷமா. இப்ப சடனா ஒரு கம்பெனிக்குள்ள போய் பிளேஸ் ஆகி 18.5 லேக்ஸ்ல பிளேஸ் ஆகுற. இந்த டிரான்சிஷன் நீ எப்படி பார்க்குற? உன்னுடைய அ இது எப்படி பயங்கர வாவா இருந்துச்சா? இல்லாட்டி எப்படி திங்க் பண்ற? இப்ப ஏன்னா எங்களோட கரியர் ஜர்னில நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2.1 லேக்ஸ் தான். நாங்க டீச்சர்ஸ் பிளேஸ் ஆகும்போதெல்லாம். இப்பலாம் நீங்க 18.5 லேக்ஸ் வாங்குறீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9 டைம்ஸ், 10 டைம்ஸ் அதிகமா வாங்குறீங்க. அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்கு? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல தான் இது. ஆ சந்தோஷமா இருந்தது. வீட்ல எல்லாருக்கும் ஹேப்பி தான். ஆ ஸோ அத ஒரு இன்புட் குடுத்தா தானே நல்ல அவுட்புட் வரும். ஸோ கிரேட், அதுக்கான எஃபோர்ட் இருந்தது. ஸோ கிரேட். சூப்பர், எஃபெக்டும் இருக்கு. சூப்பர். ஸோ அஜய் சொல்ல வர்றது சும்மாலாம் வரல. கண்டிப்பா நான் எஃபோர்ட் போட்டு அதுக்கான ரிசல்ட் தான் அப்டின்னா கண்டிப்பா உண்மதான். எஃபோர்ட் நம்ம எவ்வளோ போடுறோமோ, எஃபோர்ட் இஸ் புரொபோர்ஷனல் டூ ரிசல்ட். இதான் எப்பயுமே ரியாலிட்டி. நீ எஃபோர்ட்டே போடாம எனக்கு ரிசல்ட் வரணும் அப்டின்னா கண்டிப்பா அது வராது. ஆ ஓகே அஜய். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு உன்னோட அட்வைஸ் என்ன? நெறைய ஃப்ரெஷர்ஸ் இப்ப ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் டிகிரீஸ் வராங்க. பிகாம், பிபிஏ எல்லாம் வர ஆசைப்படுறாங்க. அவங்கள மாரி யங்ஸ்டர்ஸ்க்கு உன்னுடைய அட்வைஸ் என்ன? அவங்க எப்படி பிரிப்பேர் பண்ணா ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஈஸியா போ முடியும்? ஸோ ஆன் கேம்பஸ் சரி, ஆஃப் கேம்பஸ் சரி 2 பேருக்குமே முக்கியமானது இன்டர்வியூல ரெஸ்யூம் பில்டிங் தான். ஸோ அது வந்து நல்லா ஃபார்மேட்டடா இருக்கணும். தெரிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் தெரியாதத ஆட் பண்ண வேணாம். தெரிஞ்சத ஃபுல்லா கம்ப்ளீட்டா தெரியுது. அட்லீஸ்ட் உங்களால அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியிற அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். அத ஆட் பண்ணா போதும். அப்புறம் எத சொல்றதா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா சொல்லணும் இன்டர்வியூல. அது எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இன்டர்வியூ.
சரி ஓகே கைஸ். அஜயோடைய இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா ஐ மீன் நெறைய பேத்துக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா பேசின எல்லாத்துக்குமே கிறிஸ்டல் கிளியர் ஆன்சர் சொன்னா, மைட் பி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அவர் பிளேஸ் ஆயிருந்ததுக்கு. ஆ ஐ மீன் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா உள்ள போணும், நல்லா லேர்ன் பண்ணிக்க நீங்க ரெடியா இருக்கீங்க அப்டின்னா, யூ கேன் அப்ரோச் அஸ். எங்க ஹெச்ஆரோட கான்டாக்ட்ஸ் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். யூ கேன் கான்டாக்ட் தெம். ஸோ உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, யூ கேன் கம் டூ அவர் ஆஃபீஸ். சென்னையில இருப்பேன். எப்பனாலும் நீங்க வந்து மீட் பண்ணலாம். மீட் பண்றதுக்கலாம் நீங்க எத்தன டவுட்ஸ்னாலும் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கிடையாது என்குயரிக்கலாம். ஸோ எப்பனாலும் நீங்க வரலாம். ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல நல்ல குரோத் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு ஐ மீன் நல்ல ஒரு கரியருக்கு நீங்க நல்ல சேலரிடா நீங்க போணும் அப்டின்னா, ஐடி இஸ் த ரைட் சாய்ஸ். தேங்க் யூ சோ மச் கைஸ்.